காவேரி. பாட்டி அப்படியே நின்னுட்டாங்க. காத்துல ஏதோ ஒரு மாற்றம். பாட்டி பேசுவாங்கன்னு நான் காத்துட்டு இருந்தேன். ஆனா அவங்க பேசல. அந்த அமைதி ரொம்ப நேரம் நீடிச்சது. என் இதய துடிப்பு எனக்கே தெளிவா கேட்டது. அங்க அவங்க எதை பார்த்தாங்கன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா என் தொண்டை மறுத்துருச்சு. அங்க என்ன இருந்தாலும் பாட்டி அதை திரும்பி பார்க்க விரும்பல. அவங்க அலறதை விட இந்த அமைதி என்னை ரொம்ப பயமுறுத்துச்சு. பாட்டி, நான் மெதுவா கூப்பிட்டேன். பதில் இல்ல. அவங்க கால் கிட்ட அந்த வேர்கள் ஒரு வாட்டி துடிச்சது. தோலுக்கடியில் இருக்கிற தசை மாதிரி அது அசைஞ்சது. முன்னாடி வராத அவங்க சொன்னாங்க. அவங்க குரல் இப்போ அதிகாரமா இல்ல, ஏதோ கெஞ்சுற மாதிரி ரொம்ப மெலிசா இருந்தது. நான் அப்படியே உறைஞ்சு நின்னேன். அப்புறம்தான் பாட்டி எதை பார்க்கறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அந்த மனிதனோட உடம்பு, என் தாத்தாவோட உடம்பு மறுபடியும் அசைய ஆரம்பிச்சது. காஞ்சி போன மரம் உடையறதுக்கு முன்னாடி வளையும் இல்லை, அந்த மாதிரி மெதுவா அசைஞ்சாரு. இப்போ அந்த வேர்கள் அவரை இருக்கல, லேசா விலகி அவருக்கு வழிவிடுற மாதிரி இருந்தது. அந்த வேர்கள் அவரை அடையாளம் கண்டுகிட்ட மாதிரி, அவரை நம்புற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவரோட தலை மெதுவா மேல தூக்குச்சு. கண்ணுங்க மூடியே இருந்தது. ஆனா அவர் முழிச்சிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. பாட்டி ஏதோ மந்திரத்தை முணுமுணுத்தாங்க. அதுல ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு தெளிவா கேட்டது. கருப்பசாமியே. காத்து அதுக்கு ஒரு அதிர்வை பதிலா கொடுத்தது. ஆரம்பத்துல மெதுவா ஆரம்பிச்ச அந்த அதிர்வு அப்புறம் ரொம்ப கனமா மாறுச்சு. கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த மனிதனோட நிழல் நீண்டு வந்து பாட்டியோட கால்ல பட்டுச்சு. பாட்டி விலகி போகல. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. ஏன் நான் கேட்டேன். யாரை கேட்கிறேன்னு எனக்கே தெரியல. ஏன் அவர் இன்னும் உயிரோட இருக்காரு? அவங்க உதடு அசைஞ்சது, ஆனா வார்த்தை வரல. அவங்க கண்ணு அவரை விட்டு நகரவே இல்லை. நான் ஒரு அடி முன்னாடி வந்தேன். ஏதாச்சும் சொல்லுங்க ப்ளீஸ். அவர் நினைவு கூர்கிறார். அவங்க கடைசியா சொன்னாங்க. அவங்க குரல் எங்கேயோ தூரத்திலிருந்து வர்ற மாதிரி இருந்தது. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். எதை நினைவு கூர்கிறார்? அவங்க ஜாடை இடுகுச்சு. பல வருஷமா உறங்கிட்டு இருந்த நினைவுகள் இப்போ விழிச்சுக்குது. அதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். நாங்க எதையெல்லாம் புதைக்கணும்னு நினைச்சோமோ அந்த எல்லா ரகசியத்தையும், எல்லா உண்மைகளையும் அவர் இப்ப தேடிட்டு இருக்கார். ஒரு நொடி அவங்க உதடுகள் நடுங்கிறத நான் பார்த்தேன். அவரோட பேரை சொல்லணும்னு நினைச்சு அப்புறம் தங்களை சமாளிச்சுக்கிட்ட மாதிரி இருந்தது. பாட்டி தன் முகத்தை லேசா திருப்பினாங்க. அந்த விளக்கின் ஒளியில அவங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வழிகிறத நான் பார்த்தேன். சத்தமே இல்லாம அந்த விளக்கோட வெளிச்சத்தை சுமந்துக்கிட்டு அவங்க கண்ணீர் கன்னத்துல இறங்குச்சு. என் வாழ்க்கையில நான் அவங்க அழுது பார்த்ததே இல்லை. அவர் என்னை அடையாளம் கண்டிருக்க கூடாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவர் மறந்திருக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க பாட்டி? அவங்க தடுத்ததையும் மீறி நான் இன்னும் ஒரு அடி முன்னாடி போனேன். அவங்க கண்ணீருக்கு நடுவுலையும் அவங்க பார்வை இப்ப கூர்மையாச்சு. அவர் தன் வாயை திறந்தார். ஆனா குரல் வரல. ஒரு சத்தம் மட்டும். பாதியிலே நின்ன ஒரு மூச்சு மறுபடியும் ஒரு மொழியை உருவாக்க போராடுற மாதிரி இருந்தது. பாட்டி விளக்கை இன்னும் மேல தூக்குனாங்க. பேசாத. அவங்க சொன்னது என்கிட்ட இல்ல, அவர்கிட்ட. நாங்க 2 பேரும் அங்கேயே நின்னோம். இந்த இரவு முடியறதுக்கு முன்னாடி அவர் எப்பவும் இப்படித்தான் என்னை பார்ப்பார். முதல் முறையா இந்த இடத்துக்குள்ள வந்த அப்புறம் என் பாட்டி ரொம்ப சின்னவங்களா, பலவீனமா எனக்கு தெரிஞ்சாங்க. எனக்கே தெரியாம நானும் அவங்க பக்கத்துல மண்டிக்கிட்டு உட்கார்ந்தேன். பாட்டி என் பக்கம் லேசா திரும்பினாங்க. அவங்க குரல் இப்போ ஒரு ரகசிய மாதிரி இருந்தது. அவர் இன்னைக்கு ராத்திரி விழிச்சிருக்க கூடாதுப்பா. அதுக்கான நேரம் இது இல்ல. அப்புறம் ஏன் விழிச்சார்? அவங்க பார்வை விளக்கு மேல விழுந்து அப்புறம் ஏன் பக்கம் திரும்பிச்சு. ஏன்னா நீ இங்க வந்துக்க. உன் வருகைதான் அவரை விழுப்பிடுச்சு. அவங்க சொன்ன விதம் என் மேல பழிய போடுற மாதிரி இல்ல, ஆனா அது அப்படித்தான் வந்து விழுந்தது. அதுக்கப்புறம் நாங்க 2 பேருமே பேசல. மறுபடியும் அவர்கிட்ட ஏதோ கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா அந்த அறையில இருந்த அந்த சத்தம், அவரோட அந்த நிதானமான மூச்சொலி என்ன அமைதியாக்கிருச்சு. எனக்கே தெரியாம இன்னும் பக்கத்துல மண்டிட்டு உட்கார்ந்தேன். என் கை கடியில இருந்த அந்த மண் ஈரமா ஒரு உயிரை போல துடிச்சது. அப்புறம் மெதுவா அதை உணர்ந்தேன். என் இதய துடிப்போட ஒப்பு போற ஒரு அதிர்வு. முதல்ல என் கற்பனைன்னு தான் நினைச்சேன். ஆனா என் மூச்சை அடக்கிக்கிட்டு கவனிச்சப்போ அது அங்கேயே இருந்தது. அந்த துடிப்பு என்னோடது இல்ல, அது அவருக்கு சொந்தமானது. தரை அதிர்வு கொடுக்கும்போது அதை தொடாத, கையை இடுறாயா அப்படின்னு அவங்க ஒரு ரகசியம் மாதிரி சொன்னாங்க. நான் சட்டுன்னு என் கையை திரும்ப எடுத்தேன். ஆனா அந்த வெப்பம் இன்னும் என் விரல் நுனிகளில் துடிச்சிட்டே இருந்தது. பாட்டி என் பக்கம் திரும்பினாங்க. உனக்கு அது புரியுது இல்ல? அதனாலதான் அவர் உன் பேரை சொன்னார். அந்த இரத்த பிணைப்பு எப்பவும் தன்னைத்தானே தேடி கண்டுபிடிச்சிடும். அந்த பிணைப்புங்கிற வார்த்தை என் தொண்டையிலேயே சிக்கிக்குச்சு. நான் எதுவுமே செய்யல பாட்டி. இதை நிறுத்தல நான் கெஞ்சினேன்.
அவங்க தலையை ஆட்டினாங்க. இதை நிறுத்த முடியாது. இது அதோட பாதையை தேடிட்டு இருக்கு. இப்போ அவருக்கு உன்னை முழுசா தெரியும். நீ இதை எதிர்க்க நினைச்சா இந்த சாபம் இன்னும் ஆழமா உனக்குள்ள இறங்கும். இப்போ அவருக்கு உன்னை முழுசா தெரியும். மண்ணுக்கடியில கட்டி வச்சிருக்கிற ஒண்ணுக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு நான் வாதிட நினைச்சேன். ஆனா அவங்க முகத்தை பார்த்ததும் நான் அமைதியாயிட்டேன். அவங்க என்னை எச்சரிக்கல, அவங்க எனக்காக வருத்தப்பட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் மெதுவா கேட்டேன், அப்பாவுக்கு தெரியுமா? அவங்க தயங்கினாங்க. எனக்கு என்ன தெரியணுமோ அது மட்டும் தெரியும். அப்படின்னா அவருக்கு தெரியாதுன்னு தான் அர்த்தம். பாட்டி தாத்தாவை பார்த்தாங்க. ரத்தம் மறக்கிற வரைக்கும் எதுவுமே முடிவுக்கு வராது. அவரோட தாட அமைப்பு, கண்ணோட வடிவம், இந்த முகத்தை நான் இப்பதான் முதல்ல பார்க்கறேன்னு சொல்ல முடியாது. இது இவ்வளோ காலமா கண்ணாடிகள்ல என்னோட பிம்பத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்று எப்ப கவனிப்பேன்னு காத்துட்டு இருந்திருக்கு. இப்போ என்னால பார்வையை திருப்ப முடியல. கடைசியா நான் அந்த வார்த்தையை சொன்னேன், தாத்தா. அந்த வார்த்தை எனக்கே ரொம்ப புதுசா இருந்தது. அவரோட இமைகள் ஒரு வாட்டி துடிச்சது. நான் கூப்பிடத அவர் ஏத்துக்கிட்டார். அவரோட அடுத்த மூச்சு இப்போ இன்னும் ஆழமா கரகரப்பா ஒரு மனுஷனோது மாதிரியே இருந்தது. பாட்டி என்ன தடுக்கல. ஒருவேளை இந்த தருணத்தை காலமே முடிவு செஞ்சிடுச்சின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நான் உங்களை நம்புறேன். நான் மெதுவா சொன்னேன், நீங்க தான் என் தாத்தா. என் குரல் நடுங்குச்சு, ஆனா வார்த்தைகள் உறுதியா இருந்தது. நான் திட்டமிடல, ஆனா என் மனசுக்குள்ள பல வருஷமா சுத்திட்டு இருந்த கேள்விகள் இப்போ ஒன்னொன்னா வெளியே வர ஆரம்பிச்சது. ஏன் நான் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 3 மணிக்கு முழிக்கிறேன்? ஏன் எங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கஷ்டப்படுறாங்க? அப்பா, சித்தப்பா, அத்தைங்க, அவங்க பசங்க எல்லாரும். விபத்து, கடன், வியாதி எதுவுமே ஏன் நிக்க மாட்டேங்குது? பாட்டி ஏன் எங்களை விட்டு தனியா இங்க வாழ்றாங்க? ஏன் உங்களை பத்தி யார்கிட்டையும் சொல்லல? நீங்க உயிரோட இருக்கும்போது இந்த உலகம் ஏன் நீங்க இறந்து போயிட்டீங்கன்னு நினைக்குது? நான் பேசி முடிச்ச அப்புறம் அங்க நிலவன அந்த மௌனம் சத்தத்தை விட மோசமா இருந்தது. அவர் கண்ணை திறந்தார். அவரோட காலத்துல என்னோட முகம் எந்த இடத்துல இருக்குன்னு அவர் அளவெடுக்கிற மாதிரி என்ன பார்த்தார். நீ நிறைய கேள்விகள் கேட்கிறாய். உயிரோடு இருப்பவர்கள் எப்போதும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இறந்தவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அதுதான் நமக்கும் அவர்களுக்குமான வித்தியாசம். எனக்கு ஏன் என்று தெரிய வேண்டும் தாத்தா. அவர் பார்வை மேலே இருந்த வேர்களை நோக்கி போனது. அந்த தரையை தாண்டி அவர் எதையோ பார்ப்பது போல இருந்தது. ஏன்? அந்த வார்த்தையின் கனத்தை சோதிப்பது போல அவர் மெதுவாக திரும்பச் சொன்னார், இந்த ஏன் என்கிற வார்த்தைக்கு பின்னால் ஒரு பெரிய ஆரம்பம் இருக்கிறது. எங்கே தொடங்கியது என்று தெரியாமல் ஏன் என்பதற்கு பதில் இல்லை. உன் கேள்விகளுக்கு என்னிடம் பதில்கள் இல்லை என் குழந்தையே. இப்போது அவர் குரல் கனிவாக இருந்தது. என்னிடம் இருப்பது ஆரம்பம் மட்டும்தான். அவர் தன் தலையை சற்று உயர்த்தினார். உன் ரத்தம் எதை மறைக்கிறது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தாத்தா, கவனி, ஒவ்வொரு சாபத்திற்கும் ஒரு வேர் உண்டு. ஒவ்வொரு வேரும் இரத்தத்திலிருந்துதான் தொடங்குகிறது. உனக்கு பதில்கள் வேண்டுமல்லவா? அப்படியானால் இது எப்படி தொடங்கியது என்பதை நீயே பார். இது என்னிடமிருந்துதான் தொடங்கியது.